ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனுக்குட்டி ஃபேமிலி. உங்கள் கோலம் கலர்ஃபுல்லாக வேணுமா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். கடையில் தான் வாங்கியிருக்கேன். 20 ரூபா ஒரு பாக்கெட். இது நல்ல கலர்ஃபுல்லாக கலர் பொடி வாங்கிக்கோங்க. இப்போ தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறேன். இது தேங்காய் பூ வேஸ்ட்டாக கீழே போடுற சக்கை பூ தான். நம்ம பிழிஞ்சிட்டு கீழே போடுற சக்கையத்தான் நான் எடுத்து காய வச்சுருக்கிறேன். இது காய வச்சு ஒரு 2 வருஷம் கூட அப்படி வச்சுருக்கலாம். டப்பாயில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அதில் பூ எடுத்து கலர் கலந்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கோலம் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் கலந்துக்கோங்க. இந்த கோலம் செமையாக இருக்கும் போட்டால். பாருங்கள் கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ பிசைஞ்சாச்சு எடுத்து வச்சிடலாம். இது கலர் கையில் லைட்டாக விட்டு நீங்கள் வேணால் கவர் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரங்கோலி கோலத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன கோலம் போட போகிறேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் கலந்துக்கோங்க. கூட குறைய கலந்துக்கோங்க. தேங்காய் பூ கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கட்டியாக காய வைக்கும்போது நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி இதுங்க நல்லா பவுட்ரு மாதிரி வந்துடும். இப்போ க்ரீன் கலர் போடுறேன். போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பத்தலைன்னா கலர் மறுபடியும் போட்டுக்கலாம். கலர் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலர் பொடியை. நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இன்னொரு கலர் கலந்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ பிங்க், ஆனால் கையில் உள்ள கலர் சோப் போட்டு கழுவுனா போயிடும். எல்லா கலரையும் கலந்துடலாம். இப்போ குங்கும கலர் கலந்துடுறேன். நான் பாதி தான் போடுறேன், பாதி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். கலர் பொடி கலந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.